HDFC Life சிஸ்டமேட்டிக் இன்கம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி ஒரு டிபெண்டபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை ப்ரொவைட் பண்ணுமா, இல்லை இதுவுமே லிமிட்டட் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய another இன்சூரன்ஸ் பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலயமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க் ஜென்ரல் ஆன்விட்டி இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் லிங்க் அப்சைடோட கேரண்டீட் இன்கம் ஃபார் லைஃப் இதில் கிடைக்குது. அதாவது கேரண்டீட் இன்கம் ஃபார் லைஃப் ரிசீவ் பண்ணுறீங்க வைல் பொட்டன்ஷியல் ஃபார் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் லிங்க் டு நிஃப்டி 50 அண்டர் த வேரியபிள் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆப்ஷன். உங்கள் நீட்ஸ்க்கு சூட் பண்ணுற மாதிரி நீங்கள் பே அவுட் ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் ஒரு லம்சம் பே அவுட் இல்லைனா ஒரு லைஃப் டைம் ஆன்விட்டி, ரெண்டத்தில் ஏதாவது. அண்ட் இல்லை எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு உங்களுடைய ஃபண்ட்ஸில் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ரெக்குவயர்மெண்ட் ரெண்டுமே கேட்டர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 3 டிஃப்ரெண்ட் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதோட கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ஹான்ஸ் பெனிஃபிட், இது உங்கள் ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து இந்த பிளான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆன்விட்டி அட்வான்ஸ் ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரு லம்சம் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் டெத் பெனிஃபிட்டுமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸ்மார்ட் லெகசி ஆப்ஷன் கீழே இதில் நாமினி உங்கள் டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட ரிசீவ் பண்ணலாம் rather than as a single lump sum payment. அண்ட் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி கீழே லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இதெல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆப்ஷன் சி ஆனுவல் இன்கம் கேரண்டீட் கிடையாது. ஏன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த கார்பஸை நீங்கள் மார்க்கெட் லிங்க் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்கம் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்டிங்காக தான் இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை உங்கள் ஆன்விட்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் பாலிசி இன்செப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ஃபுல்லி இதோட இன்கம் ஆன்விட்டி இன்கம்ன்றது டாக்ஸபிள் தான். அண்ட் ஆல்சோ இதில் இன்ஃப்ளேஷன் லிங்க்ட் இன்க்ரீஸ் கிடையாது, ஒரு ஹியர்லி ஸ்டெப் அப் கிடையாது உங்கள் ஆன்விட்டி இன்கமில். ஸோ அதனாலே இந்த ஃபிக்ஸட் ஆன்விட்டி இன்கம் கிராஜுவலி உங்களோட பர்ச்சேசிங் பவர் அந்த இன்கம் வந்து லூஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ட்ராபேக் தான். இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் ப்ரீமியம் ஆஃப் 10 lakh அண்டர் ஆப்ஷன் பி லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ ஆனுவல் ஆன்விட்டி பே அவுட்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம அசியூம் பண்ணுறது 85 years. ஸோ ஆனுவல் ஆன்விட்டி ஆஃப் 62,200 rupees அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அட் ஏஜ் 85 ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் 10 lakhs வந்து நாமினிக்கே ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் HDFC பாலிசி படி IRR ஆஃப் ஒன்லி 6.11% தான் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த பிளான் ஒரு கேரண்டீட் இன்கம் ப்ரொவைட் பண்ணாலுமே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ஆஃப் இருக்குது. உங்கள் கேபிட்டல் ஃபார் லைஃப் இட் ரிமைன்ஸ் கமிட்டட். ஸோ இன் கம்பேரிசன் இல்லை எஃப்டி பார்த்தீங்கன்னா கூட ஒரு உங்களுக்கு இதை விட ஒரு கம்பேரபிளாவோ இல்லை பொட்டன்ஷியலி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் மணிக்கு ஆக்சஸ் இருக்கும், அந்த கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது ஆக்சஸ் இருக்கிற அளவுக்கு. அண்ட் இந்த பிளானில் என்னதான் ஒரு கேரண்டீட் இன்கமோட கம்ஃபர்ட் இருந்தாலுமே ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லை லிக்விடிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஸோ நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், இதே மாதிரி ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் இன்கம் தர மாதிரி, பட் வித் கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியலி பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ எஃப்டி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஃபெமிலியர் ஆப்ஷன். இல்லை ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் அண்ட் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்கான சாய்ஸுமே இருக்கு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கூட 6 to 7% ஆனுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS வந்து ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு ரெகுலராக குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃபர் பண்ணுறாங்க வித் ரிலேட்டிவ்லி லோ ரிஸ்க். ஸோ இதுலேயுமே நீங்கள் 8.20% ஆனுவலி ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். RBI ஃப்ளோட்டிங்
ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கவர்மெண்ட் பேக் பாண்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் மார்க்கெட் ரேட் லிங்க்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சுன்னா ஹையர் இன்கம்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்மே ஃப்ளக்சுவேட் ஆகலாம். இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8.05% ஆனுவலி. ஸோ ஆன்விட்டிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டலுக்கு இதில் கிரேட் ஆக்சஸ் கிடைக்குது. பட் இதில் இருக்கிற ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் பீரியட் கிடையாது. ஸோ நமக்கு தேவையானது ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி அந்த 10 lakh கார்பஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ஹெச்டிஎஃப்சி பாலிசியில், அதை ரீவிசிட் பண்ணலாம். இந்த தடவை இந்த என்டையர் அமௌண்ட்மே ஒரு ஆன்விட்டிக்கு கமிட் பண்ணாமல் ஒரு போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் அப்ரோச் வச்சுக்கலாம். இதில் growth அண்ட் ஸ்டெபிலிட்டியை கம்பைன் பண்ணுற மாதிரி, ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்கிற மாதிரி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 60:40 அசட் அலோகேஷன் யூஸ் பண்ணுற போகிறோம். ஸோ 60% ஈக்விட்டியில் வந்து அதாவது 6 lakhs ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் லாங் டேர்ம் growth பொட்டன்ஷியலுக்காக. 40% டெப்ட், 4 lakh வந்து டெப்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்டெபிலிட்டிக்காகவும் அண்ட் நம்மளுடைய நியர் டேர்ம் இன்கம் ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காகவும். இந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஆனுவல் வித்ட்ராவல் ஆஃப் 62,200 நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ ரைசிங் லிவிங் காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணி வித்ட்ராவலை 6% எவ்ரி 5 years நம்ம இன்க்ரீஸும் பண்ணுறோம். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ எவ்ரி 5 years ரீபேலன்ஸ் பண்ணுறோம். ஈக்விட்டி கெயின்ஸ் தான் நம்ம டெப் போர்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இன்கம் பூலை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்காக. அண்ட் வித்ட்ராவல்ஸ்மே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஈக்விட்டியை அன்ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் செல் பண்ணாத மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஈக்விட்டி டு டெப்ட்ன்றது 871 நடக்குது. ஸோ டு ப்ரொவைட் கிரேட் ஸ்டெபிலிட்டி டியூரிங் லேட்டர் ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ். இந்த எக்ஸாக்ட் அலோகேஷன் அண்ட் வித்ட்ராவல் ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் நீட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒரு ஹெச்டிஎஃப்சி பாலிசிக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஏஜ் 85ல் கிடைக்கிற கார்பஸ் 17.09 lakh இருக்குது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் 10 lakhs தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதில் இருக்கிற ஐஆர்ஆர் 7.64% வருது. ஆனால் அந்த ஆன்விட்டி பிளானில் ஜஸ்ட் 6.11% தான் கிடைக்குது. இது ஈவன் ஆஃப்டர் நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ் த்ரூ அவுட் ரிட்டையர்மெண்ட் பீரியட் பண்ணியுமே இதை அச்சீவ் பண்ண முடியுது. இதில் இருக்கிற கீ அட்வான்டேஜஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியலாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, பெட்டரான இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கு, கார்பஸ் லாஞ்சிவிட்டிக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அதிகமா. ஸோ இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஹெச்டிஎஃப்சி லைஃப் சிஸ்டமேட்டிக் இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஃபார் லைஃப் ஆஃபர் பண்ணுறாங்க வித் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஸ்டார்ட் ரிசீவிங் பே அவுட்ஸ் இம்மீடியட்லி ஆர் ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட். ஸோ இதில் 3 விதமான ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் வேரியன்ஸ் வித் ஆர் வித்தவுட் த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. உங்களுடைய பே அவுட் ஃப்ரீக்வன்சியை மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் ஆனுவலி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இன்கம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஒன்லி ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் தான் உங்களுக்கு கேரண்டீட் ஃபிக்ஸட் இன்கம் கிடைக்கும். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த கார்பஸை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இன்கமே நான் கேரண்டீட் மாதிரி ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் உங்கள் கார்பஸை நீங்கள் ஆன்விட்டியில் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து அதில் லாக்டின் ஆகிடுது. இன்கமும் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் வைக்கிற மாதிரி பீரியாடிக்லி இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு திரும்பி உங்கள் கார்பஸை ரீடிப்ளாய் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அட்ராக்டிவ் ஆகுது, அந்த டைமில் ரீடிப்ளாய் பண்ணலாம்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது. ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸை க்ளோஸராக அனலைஸ் பண்ணும் போதே தெரியுது, இந்த கன்சர்னை தான் திரும்பி ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ மற்ற ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் மாடஸ்டான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த ஆன்விட்டியில் உங்கள் என்டையர் ரிட்டையர்மெண்ட்காக நீங்கள் இன்கம்க்கு இது ரிலே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் இது உங்களை ஃபினான்ஷியலி வல்னரபிளாக தான் வச்சுக்கும். ஏன்னா பர்டிகுலர்லி இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இந்த ஃபிக்ஸட் இன்கமோட பர்ச்சேசிங் பவரையை கிராஜுவலி ரெடியூஸ் பண்ணிடும். அதனால தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து பேஸ் பண்ணி இருக்கணும், rather than solely relying on a standard annuity product. ஒரு டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் ஈக்விட்டி அண்ட் லாங் டேர்ம் க்ரோத்காகவும் டெப்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம்காகவும் நீங்கள் கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கேஷ் ஃப்ளோஸ்க்கான பொட்டன்ஷியல் அது கொடுக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.